என்னாச்சு மயிலு? எனக்கு தூக்கம் வரலக்கா, ஒரு மாதிரி தாங்க முடியல. என்ன கண்ணு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாரு. அப்புறம் ஏண்டி இப்ப தலைவலி வருது? தெரியலம்மா, இந்த வலியாலதான் எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது. மலர, என்ன மயில், எப்படி இருக்கீங்க? தலை ரொம்ப வலிக்குது டாக்டர், என்னால தூங்கவே முடியல. வேற எந்த பிரச்சனையும் இல்ல? அதாவது வாமிட்டிங், தலை சுத்தல் இந்த மாதிரி? இல்ல டாக்டர். எல்லாமே நார்மலா இருக்கு மயிலு, நத்திங் டு வரி. தலைவலிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்றேன், வலியும் செட்டில் ஆகும், நல்ல தூக்கமும் வரும். ஓகே? ஓகே டாக்டர். சிஸ்டர், இந்த இன்ஜெக்ஷனை போட்டுருங்க. ஓகே டாக்டர். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க மயிலு, நான் காலையில வந்து பாக்குறேன். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், சொல்லுங்கம்மா. அது திடீர்னு இப்படி தலைவலின்னு சொல்றாளே, பெருசா ஒண்ணும் இருக்காதுல்ல டாக்டர்? உங்க பயம் எனக்கு புரியுதுமா, ஆனா நான் தான் நேத்தே சொன்னேன்ல, இவங்க இருந்த கண்டிஷனுக்கு இவங்க இவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வந்ததே பெரிய விஷயம். தலையில அடிபட்டு இருக்கிறதுனால அப்படியே மேஜிக் மாதிரி எல்லாமே சரியாயிடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அத நாம மருந்து கொடுக்கறது மூலமா செட்டில் பண்ணிக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்க ஆறுதலுக்காக ஒன்னும் சொல்லல. மயில் இப்ப நல்லாவே இருக்காங்க, பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்ல. ஊசி போட்டா ஒரு 12 மணி நேரத்துக்கு நல்லா தூங்குவாங்க. நீங்க மட்டும் பேச்சு கொடுத்து ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்க டாக்டர். மயிலு, உண்மையை மறைக்கிறதுக்காக, உன் அம்மாவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீ என்னவெல்லாம் பண்ணியிருக்க. அக்யூஸ்டோட கவர்ல உன் படத்தையும், உன் படம் இருக்க வேண்டிய கவர்ல அந்த கிரிமினலோட படத்தையும் மாத்தி வச்சு ஒரு பெரிய டிராமாவே பண்ணியிருக்கல. இத உண்மைன்னு நம்பிதானே அந்த திருட்டு பொண்ணை என் மகளா நினைச்சு உருகுன. நீ சொல்ல சொல்ல கேட்காம உன் முன்னாடியே அவளை கொண்டாடி உன்னை நோகடிச்ச. எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் உன் அப்பனை மேல மேல பாவம் செய்ய வச்சிட்டிய மயிலு. கடவுளோட விருப்பமும் இதுதான் போல இருக்கு. அதனாலதான் அன்னைக்கு ஓவியர் வீட்டுக்கு கிளம்பின என்ன வேற பக்கம் அனுப்பிச்சு வச்சுட்டு உன்னை மட்டும் தனியா அங்க அனுப்பி வச்சாரு. அதே கடவுள் தான் இப்ப நீ தான் என் பொண்ணுங்கிறதையும் காட்டி என் சாபத்துக்கு விமோசனம் கொடுத்திருக்காரு. ஒரு கெட்டதுலயும் நல்லது இருக்குன்ற மாதிரி எல்லா உண்மையும் என் புத்திக்கு உரைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விபத்தே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா முன்னாடியே இருந்தும் எதையுமே வெளிக்காட்டிக்க முடியாம இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? நீ இதுக்காக எப்படியெல்லாம் வேதனைப்பட்டிருப்ப, எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டிருப்ப. நீ நடத்திக்கிட்டு இருந்த அதே நாடகத்தை இனிமே நான் நடத்த போறேன். இது நான் ஆசைப்பட்டது நடந்தும் அதை அனுபவிக்க முடியாம போறது பெரிய வலிதான், வேதனை தான். ஒரு பாவமும் செய்யாத நீயே அதை அனுபவிக்கிறப்போ நானும் அதை அனுபவிக்கிறது தான் நியாயம்.
உன் அப்பனுக்கு இந்த தண்டனை தேவைதாம்மா, தேவைதான். ஏய், என் பொண்ணா நடிச்சு என்ன முட்டாளாக்கிட்டல, இதுக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து நீ அனுபவிக்க போற. உன் குற்றத்துக்கான தண்டனைய கோர்ட்டு முடிவு செய்யும். ஆனா நீ எனக்கு செஞ்ச பாவத்துக்கான தண்டனைய நான் முடிவு பண்றேன், நான் கொடுப்பேன். சாகிற வரைக்கும் நீ மறக்க முடியாத அளவுக்கு தண்டனைய நான் கொடுப்பேன். பார்த்துக்க. என்ன மயிலு, கால் ரொம்ப வலிக்குதா? இல்லக்கா, 2 நாளா ஒரு கேள்வி என்ன உருட்டிக்கிட்டே இருக்க. அதுக்கு பதில் தான் தெரிய மாட்டேங்குதா. உன் குழப்பம் என்னன்னு தெளிவா சொல்லு மயிலு. எனக்கு நடந்தத ஆக்சிடென்ட் இல்லக்கா, யாரோ திட்டம் போட்டு என்ன கொல்ல பாத்திருக்காங்க. மயிலு, எதை வச்சு இப்படி சொல்ற? நான் வழியில போயிட்டு இருந்த போது வழியில ஆட்டோ போச்சு, ஆட்டோக்காரனோட போனேன். ஆனா வேணும்னே ஆட்டோக்காரன் ஏதோ ஆட்டோ மக்கர் பண்ற மாதிரி நடு வழியில நிறுத்திட்டான். என்ன என்னன்னு தெரியல மேடம், வண்டி ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாக்குறேன் மேடம், மெக்கானிக்கா கூட்டிட்டு வந்து தான் பாக்கணும். ஒரு 1/2 மணி நேரத்துல கிளம்பிடலாம் மேடம். நான் வேற ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். அண்ணா இந்தாங்க, அங்க ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, நான் அங்க போய் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். ஓகே மேடம். மேடம், போன மறந்து விட்டுட்டு போறீங்க மேடம். முதல் அட்டெம்ப்ட்ல நினைச்சது நடக்கலன்னு தான் செகண்ட் டைம் ஹாஸ்பிட்டல்ல என்ன வந்து கொல்ல பாத்திருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. நீ அந்த ஆட்டோவை எங்க புடிச்ச? அந்த ஆட்டோ நம்பர் நோட் பண்ணியா? அவன் இந்த ஏரியாவே இல்லக்கா, போற வழியில வந்த மாதிரி என்ன பிக்கப் பண்ணிக்கிட்டான். ஸ்டேஷனுக்கு லேட் ஆயிடுச்சுங்கிற டென்ஷன்ல நானும் வண்டி நம்பர் எதையுமே நோட் பண்ணல. ஆனா அவனை பார்த்தா நான் அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன்க்கா. செயின் ஸ்நாச்சிங் கேஸ்ல ஆரம்பிச்சு எம்எல்ஏ பையன் கேஸ் வரைக்கும் பார்த்தா உனக்கு 4-5 எதிரிங்க இருப்பாங்க. இதுல யாரு இந்த காரியத்தை செஞ்சாங்கன்னு தெரியல. நீ முதல்ல உன் உடம்ப நல்லா தேத்திட்டு வா, அப்புறம் நம்ம நல்லா விசாரிக்கலாம். அக்கா, இந்த ஆக்சிடென்ட் கொலை முயற்சிங்கிறது அம்மாவுக்கு தெரிய வேணாக்கா. ஏற்கனவே அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும்க்கா. நமக்குள்ளேயே இருக்கட்டும் மயில. காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு. சரிக்கா. சரி. இல்ல சார், மயில பத்தி விசாரிச்சாங்க, அதான் சொல்லிட்டு இருந்தேன். நானே உன்னை கூப்பிட்டு உன் உடம்புறவா தங்கச்சோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு விசாரிக்கணும் இருந்தேன். மயில இப்ப எப்படி இருக்கா? நார்மல் ஆயிட்டாளா? சார், கால்ல பலமா அடிபட்டதால அவளால எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம நடக்கவும் முடியல. சொல்ல போனா நிக்க கூட முடியல சார், ரொம்ப கஷ்டப்படுறா. அவளுக்கு ஒண்ணுனா நீ 9 இட்டு கட்டி சொல்லுவிய. நீ சொல்ற டிராமாவெல்லாம் கேட்டு அவளுக்கு லாங் லீவ் கொடுப்பேன்னு நினைச்சியோ? போலீஸ் வேலையில இதை விட பெரிய பெரிய காயமெல்லாம் பாத்திருக்கேன் நான். கால் வலிய சாக்கா வச்சுக்கிட்டு மாச கணக்குல லீவ் எடுக்கலாம்னு நினைக்கிறாள் அவ. போச்சு, தலைவர் மயிலுக்கு போன போட்டு நாளைக்கே வேலைக்கு கூப்பிட போறாரு. தலைவர் மயிலுக்கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஹலோ, சொல்லுங்க சார். யார் பேசுறது? மயிலோட அக்கா மலர் தான் சார் பேசுறேன். மூத்தவளா? அப்படியே அம்மா மாதிரியே இருக்க வாய்ஸ். சார், எனக்கு புரியல. இல்ல, மயிலோட மூத்த அக்கா தானே நீங்க?
ஆமா சார். உன் குரலை கேட்டா உங்க அம்மா பேசுன மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். சரி மயிலுங்க? மயிலு தூங்கிட்டு இருக்கா சார். நான் மயிலு கிட்ட பேசணுமே. யாருக்கா போன்ல? இன்ஸ்பெக்டர் தான் பேசுறாரு, உன்கிட்ட பேசணுமா? கொடுக்கா. ஹலோ, சொல்லுங்க சார். உன் உடம்பு எப்படி இருக்கு நீ தான் சொல்லணும் மயிலு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சார். பரவாயில்லன்னா வந்து டியூட்டில ஜாயின் பண்ண வேண்டியதானே. வீட்டுல உட்காந்து என்ன பண்ற? கால் ரொம்ப வலிக்குது சார். சப்போர்ட் இல்லாம என்னால நடக்கவே முடியல. அதையே சாக்கா வச்சுக்கிட்டு ஒரே அடியா லீவ் போட்டுடலாம் நினைச்சிடாத. ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்கு. நீ பாட்டுக்கு வீட்டுல ஹாயா படுத்துக்கிட்ட உன் வேலையெல்லாம் யார் பாக்குறது? என்ன பதிலையே காணோம்? லைன்ல இருக்கியா இல்லையா? ஸ்டேஷன்ல வந்து எப்ப டியூட்டில ஜாயின் பண்றதா இருக்க? கால் சரியானதும் நான் வரேன் சார். நீ கால் சரியில்லை கை சரியில்லைன்னு கதை சொல்லிக்கிட்டே இருப்ப. நான் அதெல்லாம் கேட்டுட்டு உக்காந்துட்டு இருக்க முடியாது. கால் வலியோ கை வலியோ நடக்க முடியாம இருக்கியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அத ஒரு போலீஸ்காரி சின்சியரா வந்து டியூட்டில ஜாயின் பண்ணும். அதை விட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க. உனக்கு ஒரு வாரம் தான் டைம் தருவேன். அதுக்குள்ள நீ ஆர்த்தோ டாக்டரை பாக்குறியோ இல்ல எந்த டாக்டரை பாக்குறியோ, நீ ஏதாவது பண்ணிட்டு வந்து டியூட்டில ஜாயின் பண்ண, புரியுதா? நீதானாக்கா? அம்மா தான் என் தாலியோட வந்துட்டாங்களோன்னு நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஒருவேளை அம்மாவே உண்மை தெரிஞ்சு வந்திருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப மயிலு? ஐயோ, எனக்கு அத கற்பனை பண்ணா கூட எனக்கு அட்டாக் வந்துரும்க்கா. நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் சும்மா பேச்சுக்கு தானே கேக்குறேன், சொல்லு. உண்மை தெரிஞ்சிட்டா வேற என்ன செய்ய முடியும்? மன்னிப்பு கேட்டு அம்மா கால்ல விழுந்துட வேண்டியதுதான். அத இப்பவே செஞ்சிடலாம்ல. நீ உயிர் பொழைச்சு வந்திருக்கிறதால அம்மாக்கு உமல கோவம் வர வாய்ப்பே இல்ல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டா நல்லதுன்னு தோணுதுடி. இல்லக்கா, நான் வார்த்தை தவறிட்டேன்னு தெரிஞ்சா அம்மாவால அதை தாங்கிக்கவே முடியாது. இந்த சூழ்நிலைய நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சா அம்மா உசுரோட நான் விளையாடுற மாதிரி ஆயிடும்க்கா. உண்மைய சொல்லி அம்மாவை நோயாளி ஆக்குறத விட அத மறைச்சு இப்ப இருக்கிற மாதிரியே நிம்மதியோட விட்டுறலாம்க்கா, பிளீஸ். எனக்கு அம்மாவை கஷ்டப்படுத்தணும்னு ஆசையா என்ன? நீ என்ன நினைக்கிறன்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். அம்மா வர்றதுக்குள்ள இத போட்டுக்கோ. எனக்கு ஒரு விஷயம் புரியலக்கா. என் கழுத்துல இருந்த தாலி எப்படி உன் கையில வந்துச்சு? உனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தப்போ சிஸ்டர் தான் உன் யூனிஃபார்மோட சேர்த்து இத கொண்டு வந்து கொடுத்தாங்க. அக்கா, அம்மா ஹாஸ்பிட்டல் முழுக்க உன் கூட தானே இருந்தாங்க. சிஸ்டர் தாலியை கொடுத்தப்ப அம்மா பாக்கலையா? அது ஏன் கேக்குற? உன் யூனிஃபார்ம் மேலேயே தாலிய வச்சு நேரா அம்மா கிட்ட தான் சிஸ்டர் கொடுத்தாங்க. நானும் ஜீவா சாரும் பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அம்மா தாலிய பாத்துருவாங்களோன்னு எங்க 2 பேருக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. உன் நல்ல நேரம் அம்மா நீ பொழைச்சி வரணுங்கிற கவலையில இருந்ததால அத கவனிக்கல. அவங்க திரும்பி தாலிய பாக்குறதுக்குள்ள நான் யூனிஃபார்ம்குள்ள மடிச்சு அதை வாங்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. மயில ஒரு நிமிஷம் இரு. இத தாலியில வச்சுட்டு அப்புறமா போட்டுக்கோ. போதுங்கா.
ஹாய் மயிலு. உள்ளுக்குள்ள நிறைய சொல்லலாம்னு இருக்கு, ஆனா வார்த்தையா வெளியே வரமாட்டேங்குது. இப்ப எனக்கு சொல்ல தோன்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உன் உடம்பு முழுசா குணமாகி நீ பழைய மயிலா சீக்கிரமே மாறணும். மாறுவன்னு நான் நம்புறேன். அதுக்காக நானும் வேண்டிக்கிறேன். கெட் வெல் சூன். என்ன இவ உடனே ரிப்ளை பண்றா? ஒருவேளை இன்னும் தூங்கலையோ? இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலையா? ஹலோ மயிலு, என்னாச்சு மயிலு? ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? ஏதாவது பிரச்சனையா? கால் வலிக்குதா? இப்படி எல்லா கேள்வியும் மொத்தமா கேட்டா நான் எப்படி சார் பதில் சொல்றது? இல்ல மயிலு, அது என்னன்னா உனக்கு ஏன் தூக்கம் வரலன்னு கேட்டேன். பகல்ல நல்லா தூங்கிட்டல்ல சார், அதான் இப்ப தூக்கம் வரலன்னு நினைக்கிறேன். ஆமா, உனக்கு கால் வலி எப்படி இருக்கு? மாத்திரை போட்ட கொஞ்ச நேரத்துக்கு வலி இல்லாம இருக்கு, அதுக்கப்புறம் திரும்பவும் வலிக்க ஆரம்பிச்சிருது. தலைவலி? காயத்தால இருக்கிற வலிதான், அது ஒண்ணும் பெருசா தெரியல. ஆனா கால் வலிதான் கொஞ்சம் தாங்கிக்க முடியல சார், மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஐம் சோ சாரி மயிலு. எதுக்கு சார்? பொண்டாட்டிக்கு உடம்பு முடியலங்கிறப்போ புருஷன் தான் கூடவே இருந்து அவளை நல்லபடியா பாத்துக்கணும். வேலை வேலைக்கு மருந்து சாப்பாடு எல்லாமே கொடுக்கணும். அவளுக்கு தூக்கம் வரலன்னு வையே, அவளுக்கு தட்டி கொடுத்து அப்படியே காலமிக்க விடணும். உனக்கு நான் அந்த மாதிரிலாம் செய்யணும்னு என் மனசு துடிக்குது மயிலு. இந்த சூழ்நிலை தான் என் கைய கட்டி போட்டிருக்கு. உன் கூட வேலை செய்யற மணிமேகலை கூட உன்னை தாங்கி பிடிச்சு உனக்கு அவ்வளவு உதவி பண்றான். ஆனா நான் வேத்து மனுஷன் மாதிரி எதையுமே செய்ய முடியாம உன்னை அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா மயில? உன்னை பார்த்ததுமே உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் சுசீலா. ஆனா இந்த வேஷத்துல என்னால அதை செய்ய முடியல. என் பொண்ணு யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. நீயும் அவளும் என்ன மன்னிக்கிற நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சாமி வணக்கம் சாமி. நல்லா இரு. என் பொண்ணுக்கு மரணகண்ட தோஷம் இருக்கு சாமி, அதுக்கு ஒரு பரிகார பூஜை செய்யணும். அந்த பூஜைக்கு உங்க கையால ஒரு குடம் தண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு அந்த தண்ணியால அபிஷேகம் பண்ணி பூஜை செஞ்சாதான் முழுமையா பரிகாரம் முடியும்னு குருக்கள் சொன்னாரு. நீங்க என் பொண்ணுக்காக இந்த உதவியை செய்ய முடியுமா சாமி? கண்டிப்பா செய்யறம்மா. என் பொண்ணுக்கா நான் இதை கூட செய்ய மாட்டேனா? சாமி, உலகத்தில் இருக்கிற குழந்தைங்க எல்லாம் என் பிள்ளைங்க தான். அவங்களுக்காக ஏதாவது செய்ய முடிஞ்சா என் ஆத்மா சந்தோஷமாகும். ஆமா, இந்த பரிகாரம் செய்யும் போது புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வந்து செய்யணுங்கிறது தான் ஐதீகம். ஆனா நீ மட்டும் தானே இங்க வந்திருக்க, உன் புருஷன் வரலையா? அவர் இங்க வரமாட்டார் சாமி. அவரை நான் கூப்பிடுறதாவும் இல்ல. பெத்தவங்க இடத்துல இருந்து நானே இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடுறேன். புருஷன் இல்லாத குறைய நிவர்த்தி பண்ணதா உங்க கையால தண்ணி எடுத்து கொடுக்கணும்னு குருக்கள் சொன்னாரு. அப்போ உன் புருஷனுக்கு பதிலா
நான் தண்ணி எடுத்து பரிகாரம் பண்ணுன்னு சொல்றேன். சரி, செஞ்சிருவோம். ஆமா, குளத்துல தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு குடம் கொண்டு அம்மா, பரிகார பூஜை சிறப்பா முடிஞ்சது. ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ண பிரசாதங்களை இதுல வச்சிருக்கேன். இத மஞ்ச துணியில கட்டி இத உங்க சாமி ரூம்ல ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் வச்சிருங்க. தினமும் விளக்கேத்தி பூஜை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதையெல்லாம் இங்க கொண்டு வந்து இங்க இருக்கிற குளத்துல கரைச்சிருக்கோம். இதுல சுவாமிக்கு படைச்ச குங்குமம் இருக்கு. ஒரு மண்டலத்துக்கு தினமும் உங்க பொண்ண இந்த குங்குமத்தை நெத்தியில இட்டுக்க சொல்லுங்க. அவங்கள பிடிச்சிருந்த மரணகண்ட தோஷம் முழுசா விலகிடும். நீங்களும் இனிமே நிம்மதியா இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம் சாமி. பரிகார பூஜையை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. தீர்க்க சுமங்கலி பவ, சர்வாபிஷித்தரஸ்து, ஆரோக்கிய அபிவிருத்திரஸ்து. மனசாமி, வாங்கோ வாங்கோ. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சாமி. என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நான் சன்னியாசியா நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்களே. என் பொண்ணுக்கு செஞ்ச பரிகாரத்துல என் பங்கு இருக்கிற மாதிரி செஞ்சிட்டீங்களே. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு சாமி. நானும் 2 பிள்ளைங்களுக்கு தகப்பேன். ஒரு தகப்பனா உங்க தவிப்பும் அக்கறையும் எனக்கு புரிஞ்சது. அதனாலதான் உங்க நாடகத்துக்கு நானும் ஒத்துண்டேன். பொண்ணுக்காக நீங்க ஒண்ணு சேர்ந்து செய்யற பரிகாரம் உங்களையும் கூடிய சீக்கிரம் சேர்த்து வைக்கும்னு நான் நம்புறேன். அதுக்காக சுவாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் மனசார வேண்டிக்குங்க. இந்த ஈஸ்வரர் நிச்சயமா அதை நிறைவேற்றி வைப்பார். உங்க வார்த்தை அப்படியே பழிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சாமி. இந்த ஈஸ்வரன் தான் என் மேல கருணை காட்டணும். சரிங்க சாமி, நான் வரேன். வாங்க. ஜோசியம் பரிகார பூஜை எல்லாம் பொய் கட்டுக்கதைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இப்ப உனக்கு நடந்ததை சொல்லி இது எப்படி சாத்தியம்னு கேட்டா அவங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியாது மயிலு. இப்ப காலையில கிளம்பி போறப்போ நான் உன்னை பாத்துட்டு தானே போனேன். நீ ரொம்ப முடியாம நல்லா தானே படுத்துட்டு இருந்த. உன்னோட நிலைமைய பார்த்தப்போ நீ ஒரு வாரத்துல கூட தேறி வருவியான்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஆனா அங்க பரிகார பூஜை முடிஞ்சதுமே உன் உடம்பு இப்ப எப்படி மாறிடுச்சு பாத்தியா? சாமி இருக்கு இல்லங்கிறது அவங்க நம்பிக்கை. ஆனா அதை தாண்டி நம்மள எல்லாம் மீறின ஒரு சக்தி இருக்குங்கிறத நாம எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லன்னா டாக்டரே கைவிட்டும் சாவ கடந்த நீ இப்ப எப்படி உசுர பொழைச்சு வந்த? 2 வாரத்துல தேற வேண்டிய உடம்பு எப்படி ஒரே நாள்ல இந்த அளவுக்கு மாறும்? எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தியோட ஆசீர்வாதம்மா. நீ எப்பமா வந்த? இப்பதாண்டி. இங்க மயில தனியா விட்டுட்டு நீ எங்கடி போன? வெங்காயம் தக்காளி எல்லாம் வீட்டுல இல்லாம இருந்துச்சுமா. மயில் கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அது சரி, பரிகாரம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சதுமா. ஆனா அங்க இருந்த குருக்கள் தான் ஆரம்பத்துல குழப்பி விட்டுட்டாரு. என்னமா சொல்ற? பெத்தவங்க இந்த பரிகாரத்தை செய்யணும்னு ஜோசியர் சொன்னாரே தவிர அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து செய்யணுங்கறத அவரு சொல்லல. ஆனா அந்த கோயில் குருக்கள் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து ஒன்னா செஞ்சாதான் அந்த பரிகாரத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு என் தலையில தூக்கி குண்ட போட்டாரி. அச்சச்சோ. அவர் சொன்னதை கேட்டதும் ஒரு நிமிஷம் எனக்கு ஒண்ணுமே புரியல. என் கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வந்துருச்சு. வேற எந்த வழியுமே இல்லையான்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். யாராவது ஒரு சன்னியாசி இருந்தாருன்னா அவர் கையால ஒரு குடம் தண்ணி வாங்கி ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செஞ்சா அந்த குறை நிவர்த்தி ஆயிடும்னு அவரே சொன்னாரு. சன்னியாசிய நீ எங்கம்மா தேடி போன? அந்த கோயில் குளத்துக்கு பக்கத்துலயே அங்க ஒருத்தர் இருந்தாருமா. அவர் பார்வைதான் என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. என்னையே வச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருந்தாரு. அது ஏன்னு எனக்கு புரியல.
எனக்கு தெரிஞ்சிருச்சுமா. ஆனா எவ்வளவு ஒரு கிரிமினலை என் பொண்ணுன்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு ஆடினதுனால நீ தான் என்னோட பொண்ணுன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாம போச்சுமா. பாக்குற உரிமையில உன்னை என் மகள்னு என்னால காட்டிக்க முடியல. எல்லா பாவத்துக்கும் சேர்த்து உங்ககிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியல. எந்த பொண்ணை தேடி அலைஞ்சனோ அவ என் முன்னாடியே இருந்தும் அவளுக்கு எதுவுமே செய்ய முடியாம சூழ்நிலை என்னை கட்டி போட்டுருச்சுமா. ஆண்டவரே, என்னாச்சுங்க? மயில பார்த்து கலக்கல ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களே இப்படி கண் கலங்கி நிக்கிறீங்க. அது பட்டாசோட புகை கண்ணில் பட்டுருச்சு, அதுதான். வாமா மயில, வாமா. நான் மயில என்ன அப்படி தகச்சு பாக்குற? நீ டியூட்டியில சேர்ந்த ஃபர்ஸ்ட் நாள் அப்படியே ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கா? இந்த ஆரவாரமான வரவேற்பு உனக்கு எதுக்குன்னு புரியல. என் ஸ்டேஷன்ல வேலை செய்யற கான்ஸ்டபிள் யமனோட போராடி திரும்ப வந்திருக்கா. இது உனக்கு புது வாழ்க்கை, புது அனுபவம். அதுக்காகத்தான் இந்த கொண்டாட்டம் எல்லாம். மயிலு, நான் உன்னை வேற மாதிரி நினைச்சேன். ஆனா யமனையே ஜெயிச்சுட்டு வந்த உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. உனக்கு மேடை போட்டு பாராட்டு விழா நடத்தலான்னு தான் நான் பார்த்தேன். அதான் சிம்பிளா ஸ்டேஷன் வாசல்ல வெடிய வச்சு அதை கொண்டாடிட்டோம். ஆண்டவரே, மயில் விஷயத்துல நீங்க என்ன ட்ராக்ல போறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இவளை கொல்ற அட்டம்ப்டுக்கு நீங்க தான் மறைமுகமா சப்போர்ட் பண்ணீங்க. ஆனா இப்ப இவ உயிரோட வந்துட்டான்னு ஆர்ப்பாட்டமா இப்ப நீங்க வரவேற்பு கொடுக்கறீங்க. இது கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு, நிஜமாவே கொண்டாடுற மாதிரியும் இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம ஒரே மண்டை காய்ச்சலா இருக்குங்க ஆண்டவரே. பரமரே, அந்த மர்டர் அட்டம்ப்ட்ல என் பேர்ல மயிலுக்கு டவுட் வரக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்காக தான் இவ்வளவு செலவு பண்ணி அவ பொழைச்சு வந்ததை நான் சந்தோஷப்படுற மாதிரி டிராமா போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க டிராமா போடுறீங்க, இதை நீங்க என்ன நம்ப சொல்றீங்களா? வர வர நீங்க கொஞ்சம் ஓவரா நடிக்கிறீங்க, கம்மி பண்ணிக்கங்க. ஓவரா தான் போயிட்டு இருக்கேன். போமா. போடுமா மயில. என்னக்கா இதெல்லாம்? எல்லாம் சாரோட ஏற்பாடு தான் மயிலு. என்ன மயில, எல்லாரும் உற்சாகமா உனக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கோம், நீ ஏன் முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க? முதல்ல உனக்கு மாலை போடுற ஐடியா எல்லாம் இல்ல. கடைசி நேரத்துல தான் எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன் தெரியுமா? நான் உன்ன ஒரு வாரம் கழிச்சு தான் டியூட்டிக்கு வர சொன்னேன். ஆனா நீ வேலை மேல இருக்க சின்சியாரிட்டில 3 நாள்ல டியூட்டில வந்து ஜாயின் பண்ண பத்தியா? அந்த பொறுப்புக்கும் கடமை உணர்ச்சிக்கு நான் கொடுக்கிற மரியாதை இது. வரவேற்பு கொண்டாட்டம் எல்லாம் இத்தோட முடிஞ்சது. போய் டியூட்டியை பாரு போ. உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வந்துடலாம். ஆனா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள உங்க அரசியல் வாழ்க்கையே காணாம போயிடும் சார். ஒரு சாதாரண கான்ஸ்டபிள பழி வாங்க போய் உங்க அரசியல் வாழ்க்கையை அழிச்சுக்கிறீங்களா, இல்ல போனா போகுதுன்னு அவளை விட்டுட்டு உங்க அரசியல் வாழ்க்கையை காப்பாத்திக்க போறீங்களா? நீங்க தான் சார் முடிவு பண்ணோம். யோ, எனக்கு அரசியல் வாழ்க்கை முக்கியம்தான். அதே சமயம் அவளை பழி வாங்குற எண்ணத்தை என்னால மாத்திக்கவே முடியாது. பழி வாங்கியே தீருவேன். சார், இந்த பிரச்சனை இத்தோட நீங்க மறந்துடுங்க நான் சொல்லவே இல்லையே. கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுங்கன்னு தானே சொல்றேன். அவளை சுதந்திரமா இருக்க விடுங்க. இந்த பரபரப்பெல்லாம் அடங்கினதுக்கு பிறகு அவளை நீங்க பொறுமையா பாத்துக்கலாம்ல. சார், லைன்ல இருக்கீங்களா? குருமூர்த்தி,
ஆனா நீ சொன்னதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போதைக்கு அவளை விட்டு வைக்கிறேன். ஆனா என்னைக்கு இருந்தாலும் அவ முடிவு என் கையில தான். இப்ப மாட்டிக்கிட்ட. இங்க பாரு, அபாண்டமா பேசாத. என்ன திருடின்னு சொன்ன உன் நாக்கு அழுகி போயிடும். மேடம் ஒரு நிமிஷம் அந்த செயினை காட்டுங்க. இந்தாங்க சார். இந்த செயினை நல்லா பாரு. மேடம் காணாம போனது இந்த செயின் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே வந்து இந்த செயினை பாத்துட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க தானே எடுத்து வந்திருக்கணும். ஹலோ, யார்கிட்ட என்ன பேசுறோன்னு பார்த்து பேசுங்க. நான் இந்த செயினை பாத்துட்டு வந்தது உண்மைதான். அதுக்காக நான் தான் எடுத்தேன்னு சொல்லிடுவீங்களா? இந்த பொம்பளை பண்ண வேலைக்கு நான் பழகி ஏத்துக்கணுமா? ஏய், யோகிய மாதிரி பேசாத. நீ செஞ்ச வேலைக்கு என்ன பலிக்கட ஆக்க பாக்குறியா? மா திரும்ப திரும்ப சண்டை ஆரம்பிக்காதீங்கம்மா. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. 2 பேரும் மாறி மாறி பழி போட்டுட்டு இருக்கீங்க. இதுல யார் சொல்றத நம்புறது? சார் இருங்க சார். சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தா அப்ப யார் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிடும். காலையில இருந்து சிசிடிவி கேமரா ரிப்பேர்ல இருக்கு. டெக்னீஷியனுக்கு போன் பண்ணிருக்கேன், இன்னும் வரல. அப்போ யார் இந்த வேலையை செஞ்சாங்கன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? போலீஸ்க்கு போன் பண்ணுங்க சார். அவங்க விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா இவ கண்டிப்பா மாட்டிப்பாங்க. இப்ப போலீஸ்க்கு போன் பண்றேன். ஹலோ, நீங்க யாரும் போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டாம். எங்க அப்பாவே இன்ஸ்பெக்டர் தான். நான் அவருக்கே போன் பண்ணி வர சொல்றேன். யார் மேல தப்புன்னு அப்ப தெரியும். மகாமா சொல்லுமா. அப்பா, அப்பா நான் இங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்ப்பா. நீங்க உடனே கிளம்பி வாங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ ஒன்னும் பதட்டப்படாத. பிரச்சனை என்ன? ஆமா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இப்ப நீ எங்க இருக்க? அப்பா, நான் நகை வாங்குறதுக்காக ஒரு ஜுவல்லரிக்கு வந்தேன்ப்பா. இங்க ஒரு பொம்பளை ஏன் முன்னாடியே நகையை திருடிட்டா. நான் கடைக்காரங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதும் அவ ஏன் மேலே பழைய போட்டாப்பா. இங்க இருக்கிற எல்லாரும் நான் தான் திருடின்னு நம்புறாங்கப்பா. நீங்க இங்க வந்தாதான்ப்பா நான் யாருன்னு இவங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க உடனே இங்க வாங்கப்பா. கண்டிப்பா வரமா, நீ ஒன்னும் பயப்படாத. நான் வரேன். அங்கேயே இரு. நீ எங்க இருக்கன்னு கரெக்டா சொல்லு. அந்த கடை பேர் என்ன? விஷால் ஜுவல்லரிப்பா. சரிம்மா, நீ எதுக்கும் பயப்படாத. யாரு கேட்டாலும் இன்ஸ்பெக்டர் அப்பா வந்துட்டு இருக்காருன்னு சொல்லு. நான் வந்து எல்லார்கிட்டயும் பேசிக்கிறேன். உன் மேல திருட்டு படி போடுற யாரா இருந்தாலும் சரி, அவங்கள உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். நீ தைரியமா இரு. இன்னும் 1/2 மணி நேரத்துல அங்க நான் இருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. ஒரு இன்ஸ்பெக்டர் பொண்ண எல்லாரும் கிரிமினல் மாதிரி பாக்குறது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. கவலைப்படாதம்மா, நான் கிளம்பிட்டேன். நான் வந்துகிட்டே இருக்கேன். நீ டென்ஷன் ஆகாம அங்கேயே இரு. ஓகே? இப்ப வந்துருவாரு. அவளை அரெஸ்ட் பண்ணாம இவன் என்ன பாத்துட்டு இருக்கா? அக்யூஸ்ட் விஜயாங்கிறது நீதானே? அப்பா, யாருக்கு யாரடி அப்பா? நீதான் விஜயான்னு சார் சொன்னப்பவே உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சிடுச்சு. அப்பா, இன்னொரு தடவை அப்பான்னு சொன்ன தொலைச்சிருவன். என் பொண்ணு மேல இருந்த பாசத்தினால நான் உங்ககிட்ட ஏமாந்துட்டேன். அதுக்காக நான் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட முட்டாளாவே இருப்பேன்னு நினைச்சியா? அப்பா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா. நான் யூனிஃபார்ம்ல இருக்கிறதுனாலதான் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன். இல்ல உன்னை எப்பவோ வெட்டி போட்டிருப்பேன். உன் கிரிமினல் புத்திய ஒரு போலீஸ்காரங்கிட்டே காட்டிட்டல்ல நீ. அதுவும் என் பொண்ணுன்னு சொல்லி நாடகம் போட்டல்ல. உன்னை நல்லா கவனிக்க வேண்டி இருக்குது. ஸ்டேஷனுக்கு வா, அங்க வச்சு உன்னை கவனிக்கிறேன். சார் பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்தை சுயநலமா பயன்படுத்திக்கிட்ட நீ எல்லாம் மனசு மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்ஸ்பெக்டர் பொண்ணுங்கிற அடையாளத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணும்னாலும் செய்யலாம், மாட்டினாலும் தப்பிச்சிடலான்னு கணக்கு போட்டுதானே நீ இந்த நாடகத்தையே ஆரம்பிச்ச. அந்த நாடகத்துக்கு இப்ப எண்டு கார்டு போட்டாச்சு. இதுல இருந்து நீ கத்துக்க வேண்டிய பாடம் ஒன்னே ஒண்ணுதான் மகா. உண்மையோட வெற்றி காத்து மாதிரி. அதுதான் நிரந்தரம், அதுதான் சத்தியம்.
போலியோட வெற்றிங்கிறது காத்து குமிழ் மாதிரி. அது எப்ப வேணாலும் உடைஞ்சு காணாம போயிடும். காலம் வேஷத்தை ரொம்ப சீக்கிரமாவே களைச்சிடுச்சு மகா. களிய தின்னுட்டு 4 செவத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது தான் இனிமே வாழ்க்கையாவே இருக்க போகுது. அதை ஏத்துக்கிறதுக்கு தயாராயிரு. எனக்கு நல்லா தெரியும், என் சுசீலா என் 3 பொண்ணுங்களையும் அவள மாதிரி நல்லவளாத்தான் வளர்த்திருப்பான். ஏன் அவ அந்த 3 பொண்ணுங்கள்ல ஏதோ ஒரு பொண்ண போலீஸ்காரியா கூட ஆக்கியிருப்பா. பொண்ண மாதிரி கேவலமான கிரிமினலா அவ ஆக்கியிருக்கவே மாட்டான். அவ கால் தூசி கூட நீ எல்லாம் சமம் இல்ல. என் பொண்ணு மாதிரி நடிக்கிறதுக்கு கூட உனக்கு அருகதை கிடையாது. நீ செஞ்ச திருட்டு வேலையை விட என் பொண்ணா நடிச்ச பாரு, அதுதான் நீ செஞ்சதிலே பெரிய பாவம். அதுக்கான தண்டனையை கண்டிப்பா நீ அனுபவிச்சே தீருவ.